சொல்லவும் எனவே வாருங்கள் வந்து கர்த்தருடைய நாமத்தை ஏற்றி எங்களுக்கு உங்களோட அருமையான வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிறோம். யாவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதுபடியாக வந்து எங்களுக்கு உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி பாஸ்டர். ஆமென். God bless you. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். Praise the Lord. கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த வேளையிலும் ஆண்டவரை உயர்த்த தேவன் கொடுத்த ஒரு நல்ல ஸ்லாகியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நாம் ஜெபித்து இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் கடந்து செல்வோம். அதிசயமானவரையும் துதிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதம் செய்கிற தேவனே, பரலோக பிதாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்கள் அதிசயமான காரியங்களை வாழ்க்கையில் செய்கிற தேவனா இருக்கு. ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் கர்த்தாவே, அதற்கேற்ற வசனங்களை எங்கள் மத்தியில் அனுப்பி தருவீராக. சகல பிரசவத்தை பார்க்கின்ற வார்த்தையை மையப்படுத்தி மையப்படுத்தப்பட்ட வார்த்தை ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வரட்டும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொரு இருதயங்களையும் திறந்தருளும். ஒவ்வொரு இருதயங்களையும் எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக ஆண்டவரே. எங்களுடைய மனக்கண்களை திறந்தருளும். உண்மை இன்னார் என்று பார்க்க உதவி செய்வீராக. தேவ வசனத்தினால் எங்களை போதித்தருளும் ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். எங்களுடைய மறைத்தினை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து ஜெபங்களை குறித்து பார்த்து கொண்டு வந்திருக்கும். இந்த ஜெபங்கள் தேவனோடு நம்மை தொடர்பு படுத்துகிறது. ஜெபங்கள் ஏன் முக்கியம் அப்படின்னா, ஜெபங்கள் நாம் தேவனுக்கும் நமக்கும் இடையில் உள்ள ஒரு அன்பை இன்னும் அதிகமாக அதிகப்படுத்துகிறது, ஐக்கியத்தை அதிகப்படுத்துகிறது. இன்னும் அதிகமாக அவருடைய எந்த அளவுக்கு தேவனோடு நம்ம கிட்டி செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம் தேவனை குறித்து அதிகமாய் தெரிந்து கொள்கிறோம். அப்ப தேவனோடு நம்ம பேசும் பொழுது அந்த தேவனுடைய அவருடைய வார்த்தைகள், நம்ம பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமாகிறது. ஏன்னா நம்ம பேசுகிற வார்த்தைகள் தான் நாம் நம்ம எப்படியா இருக்கிறோம்ங்கிறத ரெஃப்ளெக்ட் பண்றதே நாம் தேவனிடத்துல பேசுகிற வார்த்தைகள், அவரோட ஜெபிக்கிற வார்த்தைகள். தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம், அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறோம், அதற்காகவும் நல்லதுதான். தேசத்துக்காக பரிந்து பேசுகிறோம், சபைக்காக பரிந்து பேசுகிறோம், நம்ம பிணியாளர்களுக்காக பரிந்து பேசுகிறோம், எல்லாமே ஓகே தான். ஆனா நம்ம பேசும் பொழுது சரியான ஒரு வேதவசனத்தை புரிந்து கொண்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல பேசும் பொழுது அந்த ஜெபமானது நமக்கு பதில் பெறுகிற ஜெபமா இருக்கிறது. அப்ப பதில் பெறுகிற ஜெபத்தை பெறுகிறதுக்கு வேதத்தினோட பல ஜெபங்களுடைய மாதிரிகளை நாம் பார்த்து கொண்டு வந்திருக்கோம். எப்படி ஏன்னா நமக்கு சும்மா எழுதிட்டு போல பாருங்க. ஒரு சபைக்கு எழுதுகிற லெட்டர்ஸ் ஆகட்டும், ஒரு தனிப்பட்ட மனிதனுக்காக பேசுகிறக்காகட்டும், அல்லது அட்வைஸ் பண்ற சூழ்நிலை ஆகட்டும், அவைகளுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சத்தியம் இருக்குது பாருங்க. சத்தியத்தை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இப்படி பார்த்து கொண்டு வரும் பொழுது இந்த ஜெபத்துல இவருக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதா, அது இப்படியா வேலை செய்யுமா அப்படின்னு சொல்லி பாக்குறோம் பாருங்க. சும்மா தேவைக்காக மட்டும் ஜெபிக்கிறவர்களுக்கு பர்டிகுலரா அதோடைய அந்த நம்முடைய ஜெபத்துடைய எல்லைகள் விரிவாகுது பாருங்க. நாம் எப்படியா ஜெபிக்க வேண்டும், கர்த்தரத்துல இன்னும் அதிகமா தேவனுடைய ஒரு ஆசீர்வாதத்தையும் நம்ம மூலியமா தேவனுடைய அந்த ராஜ்யம் கட்டப்படணும்னா ஜெபம் ரொம்ப ரொம்ப அவசியம். அது ஜெபிக்கிற ஒரு மனிதனா நாம் மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில உள்ள பிரச்சனைகளை குறித்து நம்ம பயப்பட மாட்டோம். ஏன்னா நம்ம தேவனோட ஒவ்வொரு நாள் ஐக்கியப்படுகிறோமே, தேவனோட ஒவ்வொரு நாள் ஜெபிக்கிறோமே, தேவனோட ஒவ்வொரு நாள் நம்ம பேசுகிறோமே. அப்ப தேவன் நம்ம கூட இருக்கிறாரு, தேவன் நம்முடைய எல்லா பிரச்சனைகளை கட்டிலும் பெரியவர் என்ற ஒரு நம்பிக்கை இந்த ஜெபம் நமக்கு கொடுக்கிறது. ஏன்னா நம்ம ஒரு பிரச்சனை ஜெபிக்கிற தொடர்ந்து ஜெபிக்கிற மனுஷன் பாருங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரிதான், அது சர்வசாதாரணமா ஃபேஸ் பண்ணுவாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த பிரச்சனையுடைய யுத்தம் எங்கேயாவது ஆவிக்குரிய யுத்தம், இது மாம்சரிகமான யுத்தம் கிடையாது. அவர் பாருங்க, அரைக்கதையை பூட்டி ஜெபம் பண்ணும் பொழுது அவருடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிறா இருக்கிறார். தேவன் சூழ்நிலையை மாற்றுகிற தேவன் மட்டும் கிடையாது, இந்த ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவனா இருக்கிறார். அப்ப ஜெபன்றது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா 1 பேதுரு எழுதுன 1வது நிருபத்துல ஒரு முக்கியமான ஒரு காரியம் மென்ஷன் பண்றாரு. 1 பேதுரு எழுது பாருங்க. அந்த பேதுரு சபைக்கு எழுதுகிறாரு. ஏன்னா அந்த பேதுரு நீங்க பார்த்தோன்னா அந்த எருசலேமை மையமாய் வைத்து செய்கிற ஒரு சபைகளுக்கு இவர் தலைவரா இருந்தாரு. அவர் இப்ப பேதுரு எந்தெந்த யாருக்கெல்லாம் எழுதுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேதுரு 1 பேதுரு 1வது அதிகாரத்திலே போட்டு பாருங்க. 1வது வசனத்துல, அப்போஸ்தலனாகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தானியா தேசங்களில் சிதறிக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுக்கு முன்னறிவின்படியே ஆவியாவின் பசுத்த வாக்குதலும் கீழ்ப்படுதலுக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் தெரிவிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறது. கிருபையும் சமாதானம் உங்களுக்கு பெருந்து கொள்வதாக. பாருங்க, ஒரு குறிப்பிட்ட சபை, பொந்து சபை, கலாத்தியா சபை, கப்பதோக்கியா சபை, ஆசியா சபை, பித்தானியா சபை,
இந்த பிரித்தானியா அந்த தேசங்கள்ல இருக்கிற சபைகளுக்கு வந்து எழுதுறாரு. ஏன் இந்த சபைகளுக்கு வந்து நீங்க நீங்க பேதுரு எழுதுன லெட்டர் ஆகட்டும், யாக்கோபு எழுதுற லெட்டர் ஆகட்டும், இதெல்லாம் நீங்க பவுல் எழுதுற லெட்டர் ஆகட்டும், ஏன் சபைகளை முக்கியம் எழுதுறாருன்னா, இந்த சபைகள் எழுதப்பட்ட காலம் வந்து பாருங்க உபத்திரவ காலம். உபத்திரவ காலத்துல வந்து இவங்க அப்போஸ்தலர்கள் ஒரு இடத்துல இருக்கிறாங்க, சபை ஒரு இடத்துல இருக்கிறது. சபையை வந்து மூப்பர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், போதகர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு வந்து ஒரு தேவ வசனத்தை குறித்து அவங்க வந்து ஒரு பேசினா தான் அது வந்து எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டிங்கை கொடுக்கறது பாருங்க. அப்படியாகத்தான் என்ன பண்றாங்க, அப்போ சிலர் வந்து ஒவ்வொரு சபைகளுக்கும் வந்து நிருபங்கள் எழுதுறார்கள். நிருபங்களை எழுதி என்ன பண்றாங்கன்னா அவர்களுக்கு கொடுத்து இந்த சபையை வந்து பூஸ்ட் பண்றாங்க. அவர்களுக்கு வந்து நாங்க என்ன சொல்றாங்கன்னா, தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, இந்த உபத்திரத்தை குறித்து எந்த கவலைப்படாதீங்க, அது தேவன் இருக்கிறாரு. நம்முடைய பரிசுத்த முன்னோர்கள் இதற்கு முன்னாடி பல உபத்திரங்களை பார்த்தார்கள், அவர்கள் நினைந்து கொள்ளுங்கள். இந்த அதனால எப்படி ஜெபிக்கணும், இந்த மாதிரி இந்த காரியங்களை ஜெபிங்க அப்படி சொல்லி அவர் எழுதும் பொழுது அவர்களுக்குள்ளே வந்து ஒரு ஒரு நமக்கு ஒரு ஒரு சபை பராமரிப்பு அந்த இடத்துல ஏற்படுகிறது பாருங்க. ஒரு சபையுடைய ஐக்கியம் அந்த இடத்துல உண்டாகிறது. சபைங்கிறது தனித்தப்பட்டது இல்லாம எல்லா சபைகளும் கோர்வையா இருக்கிறது. அந்த சபைக்கு வந்து அப்போஸ்தலருக்கு மேல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. ஒரு பரலோகமே அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுகிறதுங்கிறத அவர்கள் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அப்படி எழுதுற ஒரு லெட்டர் தான் இது. இந்த பேதுரு இந்த நிருபத்தை எழுதும் பொழுது பாத்தீங்கன்னா இது தனிப்பட்ட ஒரு லெட்டர் சபைக்கு எழுதுகிறாரு. ஆனா பவுல் எழுதுற மாதிரி எழுதாம இவர் என்ன பண்றாருன்னா பல விஷயங்களை வந்து கோட் பண்றாரு. இந்த பேதுருடைய சாப்டர் நீங்க படிச்சு பார்த்துட்டீங்கன்னா அதோட ரெஃபரன்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்துட்டீங்கன்னா அவர் பவுல் லெட்டர்ஸ் இருந்து ரெஃபரன்ஸ் எடுக்கிறாரு, பழைய ஏற்பாட்டுல இருந்து ரெஃபரன்ஸ் எடுக்கிறாரு. இது பேதுருடைய லெட்டர்னு சொல்றாம பேதுருடைய பிரசங்கம்னு சொன்னாதான் கரெக்டா இருக்கும். ஒரு பிரசங்கத்தை வந்து கையில எழுதி அதை வந்து ஒரு சபைக்கு கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படியாகத்தான் இருக்கிறது இந்த பேதுருடைய அந்த நிருபம் பார்த்துக்கோங்க. அதுல இன்னைக்கு நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னா 1 பேதுருல வந்து 3வது அதிகாரத்துல 10 12வது வசனங்களை நாம் வந்து பார்க்க போறோம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 10 வசனம். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதவிலையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய வேண்டுதலுக்கு கவனமா இருக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமா இருக்கிறது. பாருங்க, ஒரு அருமையான ஒரு விஷயத்தை வந்து இங்க வந்து கோட் பண்றாரு. வாழ்க்கையில வந்து நீங்க வந்து இப்ப உபத்திரவ காலத்துல இருக்கிறீங்க, ஜீவனை விரும்பணும், உங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, நல்ல நாட்கள் உங்களோட வாழ்க்கையில வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பொல்லாப்புக்கு உங்க நாக்கை வந்து காப்பாற்றிக் கொள்ளுங்க. இந்த நாக்கு பேசும் பொழுது நாவின் வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால பொல்லாத காரியம் குறித்து சிந்திக்கிறதோ பொல்லாத காரியத்தை குறித்தோ பேசுகிறதோ அதெல்லாம் வந்து வைத்துக் கொள்ளாதீங்க. அது மட்டும் கிடையாது, பேசுகிற வார்த்தைகள் நம்ம உதர்ல என்ன பேசுறோம் அதை வந்து நம்ம வந்து கரெக்டா வந்து வச்சு பண்ணுங்கன்றாரு. அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு ஒரு ஒரு நீங்க வந்து ஒரு பிரின்சிபல் சொல்றா பாருங்க, பிரின்சிபல் அண்ட் ஆன்சர்ன்ற மாதிரி தான் வசனம் இருக்குது பாருங்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் நோக்கமா இருக்கும். அப்புறம் என்ன சொல்றாருன்னா, நீ நீதிமானா இருந்தா இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கன்னா கர்த்தருடைய கண்கள் உன்னை எப்பவுமே பார்த்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் கிடையாது, செவிகள் எப்பொழுதுமே என்ன பண்றது, உங்களுக்கு வேண்டுதலுக்கு கவனமா இருக்கின்றது. செவிகள் திறந்தே இருக்குது, நீ என்ன ஜெபிப்பேன்னு பாக்குறதுக்கு கர்த்தர் வந்து திறந்தே இருக்கிறது பாருங்க. அதே சமயத்துல தீமை செய்யறவர்களுக்கு கர்த்தருடைய முகம் விரோதமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இப்போ இந்த இடத்துல காலங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. இந்த இடத்துல வந்து உபத்திரவ காலத்துல வந்து இவர் வந்து இந்த ஒரு வசனத்தை வந்து எடுத்து பேசுறாரு. எடுத்து சபைக்கு வந்து அவர் என்ன பண்றாருன்னா உபதேசத்தை கொடுங்க, அவர் சபையை தைரியப்படுத்துகிறார். ஏன் தைரியப்படுத்துறாரு? அப்ப இந்த வசனத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரியங்கள் இருக்கிறது பாருங்க. அந்த காரியங்கள் என்ன என்று நம்ம இப்பொழுது பார்ப்போம். இந்த வசனம் எங்க இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா பேதுரு எங்க எடுத்து கோட் பண்றாரு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சங்கீதத்துல 34வது சங்கீதத்துக்கு வரும். சங்கீதம் 34க்கு அங்கிருந்து எடுத்து இது வந்து அவர் வந்து பண்றாரு பாருங்க. சங்கீதம் 34வது சங்கீதத்தை நான் சொல்றேன். 34 12 பாருங்க. அதே வசனம் அப்படியே டிட்டோவாங்க இருக்கும் பாருங்க. 12வது வசனம் நம்ம படிக்கிறோம். சங்கீதம் 34 12வது வசனம். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவையும் பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட வசனிப்புக்கும் மிகவும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மையை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்வருடைய பேரை பூமியில் இராதபடி அற்றுப்போன கர்த்தருடைய முகம் அவருக்கு விரோதமா இருக்கிறது. இங்க சங்கீதம்
சங்கீதம் 34 வாசிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 34 12 16 வசனங்களில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அதே மாதிரிதான் ஒன்னு பேதுரு 3வது அதிகாரத்தையும் 10 12 வசனங்களையும் ஒரே விதமான வசனங்கள் இந்த இடத்துல வந்து எழுதப்பட்டிருக்கிறது. ஒரே விதமான வசனங்கள் பாருங்க. கரெக்டா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பேதுரு வந்து சங்கீதம் 34ல இல்ல இந்த வசனங்களை எடுத்து அங்க வந்து பேதுரு எழுதின லெட்டர்ல வந்து அவர் கோட் பண்றாரு. இப்போ இந்த வசனம் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தா, இது வந்து சங்கீதக்காரன் ஐயா தாவீதுனால் வந்து இந்த வசனம் வந்து எழுதப்படுகிறது பாருங்க. சங்கீதக்காரன் ஐயா தாவீது இந்த வசனத்தை எழுதும் பொழுது அவர் வந்து எப்பேற்பட்ட சுச்சுவேஷன்ல இருந்தார் அப்படின்ற போது 34வது அதிகாரம் மேல உள்ள ஒரு ஒரு குறிப்பு போட்டிருப்பாருங்க. அதுல அழகா போட்டிருக்குது, தாவீது அபிமெலேக்கு முன்பாக வேஷமாயின போது அவனால் துரத்தப்படுகிறபடியில் பாடின சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஒரு காலங்கள் வந்து இருக்கு பாருங்க. இந்த இடத்துல நீங்க 1 பேதுரு 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் அங்கு உள்ள ஒரு காலம் வந்து சபை உபத்திரப்படுத்துற காலம். அப்ப அந்த வசனத்தை அவங்க எடுத்து வந்து ஒரு கோட் பண்ணுகிறார். இந்த இடத்துல 34வது வசனத்துல நீங்க 34வது சங்கீதத்துல நீங்க எடுத்துக்கொண்டோம் இருந்தால், தாவீது உபத்திரவத்துல சவுலுக்கு பயந்து ஓடுக ஒரு காரியத்துல இந்த வசனத்தை வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கோட் பண்றாரு பாருங்க. இப்ப 2 வார்த்தைகள், ரொம்ப 2 வார்த்தைகள் நீங்க 2 வசனத்தை படுத்தி பார்த்தீங்கன்னா ஒரே வசனம் தான், ஒரே இடத்துல தான். அப்படின்னா எப்படி இன்னைக்கு ஒரு பிரசங்கியார் வந்து பிரசங்கம் பண்ணும் பொழுது எப்படி வசனங்களை வந்து எடுத்து கோட் பண்றாரோ, அதே மாதிரி பேதுரு சபைகளுக்கு எழுதுகிற அந்த லெட்டர்ல வந்து அந்த வசனங்களை எடுத்து கோட் பண்றாரு. அப்படியே எடுக்கப்பட்ட ஒரு பேதுரு எடுத்த வசனம் தான் இந்த வசனங்கள். நீங்க முழுவதும் படிக்க பாருங்க. சங்கீதம் 34ல நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனைக்கும் காத்துக் கொள்வாயாக. தீமையை விட்டு விலகி நன்மையை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்துகள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அது அப்படியே எழுதப்பட்டதுதான். இந்த 1 பேதுரு வசனங்களும் அப்படியே எழுதப்பட்டதுதான். 1 பேதுருலையும் நீங்க பார்த்துட்டீங்கன்னா அப்படியே எழுதப்பட்டிருக்கும் பாருங்க. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காலம் என்று இருக்கிறவர், பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதவியும் காத்துக்கொண்டு பொல்லாப்பை விட்டு நீங்க நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர்கிறவன். 10வது 12வது வசனம், கர்த்தருடைய கண்கள் நீதிமன்றங்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய வேண்டுதலுக்கு கோரமா இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமா இருக்கிறது. அப்ப 2 ட்ரெமெண்டஸ் ஒரு சுச்சுவேஷன் பாருங்க. ஒண்ணு வந்து சபை உபத்திரவ காலம், இன்னொன்று இந்த பக்கம் பார்த்தோம்னா தாவீது தன்னுடைய உபத்திரப்படும் பொழுது எழுதப்பட்ட பாடுதான் ஒரு சங்கீதம் பாருங்க. இப்போ தாவீது இந்த அபிமெலேக்கு காரியங்களை நீங்க வாசிச்சோம்னா, தாவீது அபிமெலேக்கு முன்பாக வேசனமான பொழுது இது 1 சாமுவேல் 21வது அதிகாரத்துல இந்த சம்பவம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்க. 1 சாமுவேல் 21வது அதிகாரத்துல தாவீது ஆசாரிய ஒரு பரிசுத்த ஆசாரியன், கர்த்தருடைய ஆசாரியன் பாருங்க. இந்த அபிமெலேக்கு அப்படின்றவன் பரிசுத்த ஒரு ஆசாரியன், கர்த்தருடைய ஆசாரியன் பாருங்க. இவர்கிட்ட வந்து தாவீது வந்து போறாரு. ஏன் தாவீது வந்து இந்த ஆசாரியன்ட்ட போறா அப்படின்னு பார்த்தோம்னா, தாவீதும் அவர்கிட்ட கொஞ்சம் மனிதர்கள் தான் இருந்தாலும் போட்டிருக்கு, அவர்களுக்கு வந்து பசி ஆயிடுச்சு. அப்ப வந்து பசின்னும் போது இவர்கள் ஓடுறதுக்கு வந்து சவுலுக்கு பயந்து ஓடுறதுக்கு சரியான தங்குறதுக்கோ அல்லது வந்து ஒரு ஆகாரம் கேட்கறதுக்கோ வந்து எந்த இடத்துலயும் இடம் கிடையாது. அப்பொழுது பசுத்த ஆசாரியன்ட்ட வந்து போய் நிக்கிறாங்க. போய் நிற்கும் பொழுது அவருக்கு வந்து பசிக்குது, ஆகாரம் கொடுன்னு கேட்கிறாரு. அவர் எடுத்தோடனே என்ன பண்றாருன்னா கொடுக்கல. தாவீது வந்து ஏன் வந்தீங்கன்னு சொல்லி விசாரிக்கிறாரு. விசாரிச்சா தாவீது இப்படியா சொல்றாரு, என்னை வந்து சவுல் ஒரு காரியத்துக்காக அனுப்பிச்சாரு, அந்த காரியம் வந்து முறையான காரியம் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, அது நிமித்தம் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பொய்ய சொல்றாரு பாருங்க. அது வந்து உண்மை கிடையாது. அவர் வந்து சவுலுக்கு பயந்து தான் ஓடி வருகிறார். ஓடி வரும்போது அந்த இடத்துல வந்து இந்த பரிசுத்த ஆசாரியன் வந்து சமாளிக்கணும். அது மட்டும் கிடையாது, ஏதாவது வேணும்ன்ற பொழுது ஏற்கனவே வந்து இந்த ஆசாரியன் தாவீது வந்திருக்கான்னு சொன்னோன்னா அவனுக்குள்ள ஒரு பயம் ஜாஸ்தி பாருங்க. பயத்திலே வந்து நிக்கிறான். இவர் என்ன கேட்க போறாரோ அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் கேட்கிறாரு, இந்த மாதிரி வந்து எனக்கு ஆகாரம் கொண்டு போது அவர் சொல்றாரு, என்கிட்ட வந்து எந்த ஆகாரம் கிடையாது, தேவனுடைய பரிசுத்த அப்பம் தான் இருக்கு, அதுவும் வந்து அதை வந்து எடுத்து கொடுக்க முடியாதுன்றாரு. இவர் சொல்றாரு, நாங்க பசியில சாகுறோம், எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது வேற அப்பங்கள் சுட்டதுனால இந்த அப்பங்கள் பழசா போயிட்டதுனால அதை எடுத்து அவர்களுக்கு வந்து கொடுக்குறாரு. வேற அந்த இடத்துல வந்து அவர்கிட்ட எதுவுமே கிடையாது. கொடுக்கும் பொழுது என்ன பண்றாருன்னா, அவங்க சாப்பிட்டு பசி ஆகிட்டு அவங்கள்ட்ட கேட்குறாங்க, உங்கள்கிட்ட ஏதாவது பட்டயம் இருக்கா, ஏதாவது ஒரு இது இருக்கா, ஆயுதங்கள் இருக்கா, நாங்கள் வெறும் நிர்கதியாக அங்கே நிற்கிறோம் அப்படின்ற பொழுது அவர் என்ன சொல்றாரு, தாவீது
அந்த கோலியாத்துடைய பட்டயம், கோலியாத்துடைய தலையை வெட்டி போட்ட பட்டயம் மட்டும் தான் இருக்கு அப்படின்ற பொழுது, அதுதான் என்கிட்ட இருக்கின்ற போது இந்த பட்டயத்தை எடுத்து கொடுக்குறாரு தாவீதுக்கு. இந்த இடத்துல வந்து இந்த சம்பவம் தான் சொல்றது. உடனே என்ன பண்றாரு, அவர் அங்கிருந்து விலகி ஓடுறாரு. விலகி ஓடி காத் பட்டணத்துக்கு போறாரு. அங்குள்ள ஆகீஸ்ன்ற ராஜா, அங்க இருக்கிற ஆகீஸ் ராஜான்னு இருக்காரு. அங்க போகும்பொழுது அவர்கிட்ட வந்து இவர் போறதுக்கு முன்னாடி நியூஸ் போயிடுச்சு, தாவீது வந்து ரொம்ப வந்து மோசமானவர், கோலியாத்தை கொண்டாரு. மக்களே வந்து சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 சொல்லி பாடினாங்க. அப்பேற்பட்ட ஒரு வீரர் தான் இவர்ன்ற வந்து காத்துக்கு ஒரு சந்தேகம் வந்த உடனே அவர் என்ன பண்றாருன்னா, அவர்களுக்கு முன்பாக வேஷம் மாறி இவர் என்ன பண்றாருன்னா, தன்னை ஒரு பைத்தியக்காரன மாதிரி காமிச்சிடுறாரு. உடனே வந்து அவர் என்ன பண்றாரு, எங்க தேசத்துல நிறைய பைத்தியக்காரங்க, இது தேவையான்னு சொல்லி அவர் வந்து தாவீது வந்து விரட்டப்படுகிறார். இப்படி தாவீது சவுலுக்கு பயந்து அந்த உயிரை கையில பிடிச்சிட்டு ஒவ்வொரு இடத்துக்கா போறாரு. பாருங்க, உயர் இடத்துக்கு போறாரு. போதுமான மனிதர்கள் கிடையாது கூட, ஒரு சின்ன படை வட்ட கிடையாது, ஒரு அவர்களுக்கு சாப்பிட்றதும் கிடையாது, சாப்பிட்றதுக்கு ஆகாரமும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பாருங்க. ஆகாரம் கிடையாது, தங்குறதுக்கு இடமும் கிடையாது. ஓடுறாரு. ஏன் ஓடுற, தாவீது என்ன பாவம், ஒண்ணுமே பண்ணல பாருங்க. கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் தாவீது மேல் வந்தது. பரிசுத்த தைலம் அவர் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம் பண்ணப்படுகிறது, ராஜாவை அபிஷேகம் பண்ணப்படுகிறது. இது வந்து பாருங்க சவுலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிகிறது பண்றது பாருங்க. அது மட்டும் கிடையாது, சவுல் பயந்த ஒரு கோலியாத்தை வந்து தைரியமாக நின்று ஜெயிக்கிறாரு. உடனே மக்கள் வந்து தாவீது கொண்டது 10,000 அப்படின்னு சொல்லும் பொழுது, தாவீது சவுல் ஒரு 1000 பேர்த்த கொண்டாருன்னா, தாவீது 10,000 பேர்த்த கொள்றாரு. அதுக்கு ஈக்குவலான வந்து கோலியாத்தை கொண்டுட்டார், மிகப்பெரிய போரே வந்து சர்வசாதாரணமா பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது, சவுல் வந்து பாருங்க அவனுக்குள்ள பொறாமை நாவி வருகிறது. அவர் வந்து தாவீதை வந்து காய்மகாரமா பாய்க்கிறாரு. அவர் வந்து கொலை செய்ய வேண்டும் என்றாரு பாருங்க. 2 முறை ஈட்டியை தூக்கி எறிகிறாரு, அவர் விளைவிக்கிறாரு பாருங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் என்ன பண்றாருன்னா, பவுலுக்கு பயந்து அவர் வீட்டை விட்டு ஓடி, நாட்டை விட்டு ஓடி ஒவ்வொரு இடத்துக்கா போறாரு. அந்த இடத்துல அபிமேலக்கு கிட்ட போய் அங்கிருந்து காத்துக்கு போற வழியில அவர் பாடின ஒரு சங்கீதம் தான் சங்கீதம் 34வது சங்கீதம். இந்த இடத்துல அவர் சொல்றாரு பாருங்க, இப்போ ஒரு இவருடைய சுச்சுவேஷன் பாருங்க, இந்த சுச்சுவேஷன் இவருடைய கஷ்டமான காலம், இதைத்தான் வந்து அந்த இடத்துல பேதுரு வந்து எழுதி அவர் மென்ஷன் பண்றாரு. தாவீது இப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது அவர் வந்து சூழ்நிலை குறித்து பெருசா பேசல. தன்னுடைய சூழ்நிலையை வந்து பெரிதாக பேசவில்லை. தன் சூழ்நிலையை ஆண்டோட சொல்லி ஒரு பரிதாபத்தை தேடல. அதுக்கு பதிலாக வந்து சூழ்நிலையில இருந்து எப்படி தப்பிச்சு கொள்ளக்கூடிய வழி என்ன அப்படின்ற பாருங்க. இதுலயே நீங்க பாருங்களேன், அவர் பசியா இருக்கிறாரு அபிமேலக்கிட்ட. ஆனா இங்க என்ன சொல்றாரு பாருங்க, 10வது வசனத்துல பாருங்க, 34 சங்கீதம் 34 10வது வசனத்துல, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கத்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாதாரு பாருங்க. இவரே வந்து பசியா தான் இருந்தாரு, பசி சாப்பாடு வழி இல்லாம அங்க போய் கேட்கிறாரு, சொல்றாரு. ஆனா பாடும் பொழுது இப்ப எழுதுறாரு பாருங்க. அப்ப அவருடைய விசுவாசம், தாவீதுடைய விசுவாசம் எப்பேற்பட்ட விசுவாசமா இருக்க பாருங்க. பசியா இருந்தாலும் நான் பசியா இருந்தேன் அப்படின்னு சொல்லாம அருமையா சொல்றாரு பாருங்க. இந்த சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்த, சிங்க குட்டிகளுக்கு வந்து ஆகாரம் வந்து சிங்கம் வந்து இல்லாம இருக்காது பாருங்க. தாய் சிங்கமும் தகப்ப சிங்கம் பாருங்க, 2 பேர் போய் இப்ப தான் அந்த சிங்கத்தை வந்து பசினால் சாக விடாது. ஆனா அப்படியே சிங்கங்கள் பட்டினியா இருந்தாலும் கர்த்தரை தேடுகிற நமக்கு வந்து ஒரு நன்மையும் குறைபடாது அப்படின்ற பாருங்க. அப்ப தேவனை குறிச்ச எவ்வளவு பக்தி வைராக்கி ஒரு நல்ல சூழ்நிலையில இருந்து இந்த பாட்டை பாடுனாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு பொருந்தும் பார்த்துக்கோங்க. ஆனா இவர் பாருங்க விசுவாசத்தினால் பாடுகிறார் பாருங்க. சூழ்நிலை வந்து அவருக்கு ஆப்போசிட்டா இருக்கு, ஓடுறாரு, நிக்கிறதுக்கு இடம் கிடையாது, சாப்பாடுக்கு வழி கிடையாது, ஒரு இன்னொரு போர் வந்தா இவரால் தாக்கு பிடிக்க முடியாது, கூட அவ்வளவு மனிதர்கள் கிடையாது. 22வது வசனத்துல தான் 1 சாமுவேல் 22ல பாருங்களேன், 22வது வசனத்துல தான் வந்து 2வது வசனத்துல தான் வந்து சேர்றாங்க மக்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுப்புகள் யாவும் அவனுடனே கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானால் இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனிடத்தில் இருந்தார்கள். இதெல்லாம் எப்ப நடந்ததுன்னா, அபிமேலகா பார்த்ததுக்கு அப்புறம், காத்தின் ராஜா ஆயுச பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒடுக்கப்பட்டவர்கள், கடனாளிகள், அது மட்டும் கிடையாது, முறுமுறுக்கிறவர்கள் போட்டோம்னா முறுமுறுக்கிறது யாருக்கு எடுத்துக்காம அவர்கள் வந்து இந்த ராஜாவுடைய ஆட்சியை சகிக்க முடியாதவர்கள் அப்படிதான் எடுத்துக்கொள்ள முடியும். அப்பேற்பட்டவங்க இவரோட சேர்ந்து கொள்றாங்க. அதுக்கப்புறம் தான் இவர்கிட்ட ஒரு கூட்டமே ஒரு 400 பேரே வராங்க. அது வரைக்கும் இவர் அபிமேலக்கு கிட்ட போகும் பொழுது எந்த ஒரு இதுவும் கிடையாது. அப்போ சுச்சுவேஷன் வந்து நமக்கு எதிராக இருக்கிறது. சூழ்நிலைகள் வந்து எப்படி இருக்கு, நம்ம தோல்வி போல தெரிகிறது பாருங்க. கையில பணம் இல்ல, சாப்பிட்றதுக்கு வழி கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலை இந்த சங்கீதம் 34 நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளவு விசுவாசத்தை அவர் எழுதியிருக்காருன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதான் சொல்றாரு சங்கீதம் 1வது அதிகாரத்தை வாசிக்கிறேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நீங்க சொல்லுங்க, சுச்சுவேஷன் சரியில்லாத நேரத்துல இப்படி யாராவது சொல்லிக்க முடியுமா?
இதனால தான் வந்து இந்த சங்கீதத்தை வந்து அவர் எடுத்து வந்து என்ன பண்றாருங்க, சபை உபத்திரப்படும் பொழுது, தாவீது உபத்திரப்படும் பொழுது அவர் எப்படி இருந்தார், அதை அவர் எடுத்து காமிச்சு சபைக்காக அவங்க வந்து பேதுரு வந்து எழுதுறாரு பாருங்க. அதான் சொல்றாரு, நீங்க ஜீவனை விரும்பணும், உங்க வாழ்க்கையில வந்து நல்லா இருக்கணுமா, உங்க நாக்கை சரி பண்ணுங்க. நாக்கை சரி பண்ணும்பொழுது உங்களுக்கு பேசுற வார்த்தைகள் சரியா இருக்கணும். நல்ல நாட்கள் காண வேண்டும் என்று உங்களுக்கு ஆசை இருக்கு. நல்ல நாட்கள், யாராவது தலையில கையை வச்சு நம்ம தலையில உங்களுக்கு இனிமேல் எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா நமக்கு சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா நம்ம நாக்கு எப்படி இருக்குது, அதோட சேர்ந்து கரெக்டா பேசுறோமா, நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது, நம்ம பேசுகின்ற வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது. இது தாவீது தான் எழுதுறாரு பாருங்க. இந்த இடத்துல தாவீது எழுதுறது அப்படியே சொல்றாரு, உங்களோட வாழ்க்கையில நல்ல நாட்கள் வேணும், ஒரு அமைதியான நாட்கள் வேணும், ஒரு சமாதானமான நாட்கள் வேணும், ஒரு நிம்மதியான நாட்கள் வேணும், கடன் பிரச்சனை இல்லாத ஒரு நாட்கள் வேணும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்கு நேராக போகணும், ஒரு மேலான வாழ்க்கைக்கு நேராக போகணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து உங்களுடைய நாக்கை வந்து சரியாக பயன்படுத்துங்க. உங்களுடைய எண்ணங்கள் சரியா இருக்கணும், உங்களோட வாயின் வார்த்தைகள் சரியா இருக்கும் பொழுது அது உங்களுக்கு வந்து நடக்கும். பார்த்துக்கோங்க எப்படி நடந்ததுன்னா, தாவீதுக்கு நடந்தது. அவர் இது கஷ்டமான சூழ்நிலையே சொல்றாரு, துரத்தி விடப்பட்ட சூழ்நிலையே சொல்றாரு, நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன்றாரு. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி வந்து பட்டினியா இருக்கும், அவரை தேடுகிறவர்களுக்கு என்ன பண்றாரு, ஒரு நன்மையும் குறைபடாது. 5வது வசனம் பார்த்தா, அவர்கள் நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள், அவர் முகம் வெக்கப்படவில்லை. எப்படி பாருங்க, நான் சூழ்நிலைக்கு ஒதுக்கி விடுறாரு, பயப்படுறாரு, ஆகிஸ் ராஜாவுக்கு பயப்படுறாரு, சூழ்நிலைக்கு பயப்படுறாரு, சவுலுக்கு பயந்து ஓடுகிறாரு. ஆனா சொல்றாரு, நான் கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன், எக்காலத்தில் அவனை ஸ்தோத்தரிக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல நாட்கள் வரும், என்னுடைய வாழ்க்கையில் ஜீவன் உண்டாகும், என்னுடைய நான் நாவின் வார்த்தையில அப்படிதான் பயன்படுத்த போறேன் அப்படின்ற போது தாவீதுடைய அந்த ஒரு இதை பாருங்க, ஒரு ஆட்டிடியூட பாத்துங்க. இந்த மாதிரிதான் ஒரு கிறிஸ்தவருடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இப்படிதான் இருக்கணும். தாவீது இருந்த காலத்துல வந்து சபைன்றது வந்து இந்த மாதிரிதான் இருந்தது பாருங்க. ஆனா இந்த சபையில மிகப்பெரிய உபதேசங்கள்லாம் கிடையாது. ஆனா அவர் தனிப்பட்ட முறையில் தேவனுக்கும் அவருக்கு இடையில உள்ள உறவு எப்படி இருக்கு பாருங்க. ஆனா இன்றைக்கு நமக்கு சபை இருக்கிறது, சபைக்கு செல்கிறோம், ஜெபிக்கணும்னா உடனே நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, ஊழியக்காரரை பார்க்கிறோம், ஃபெலோஷிப் வைத்துக் கொள்கிறோம். அவரால் வந்து எதுவுமே இல்லாத அவரை தாவீதுனால இவ்வளவாய் விசுவாசிக்க முடியும், இவ்வளவாய் கர்த்தர் மேல அன்பு கூற முடியும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் நானும் எப்படி இருக்கணும். பேதுரு வந்து சபைக்கு வந்து அதைத்தான் இந்த இடத்துல வந்து கிளியரா சொல்றாரு, நீங்க வந்து கர்த்தருக்கும் உங்களுக்கு இடையில உள்ள உறவு வந்து கரெக்டா இருக்கும். நீங்கள் பேசுற வார்த்தைகள் தேவனை மையப்படுத்தப்பட்ட வார்த்தையா இருக்கும். உங்க சூழ்நிலையில வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லக்கூடாது, நம்ம என்ன நல்ல நல்ல நாட்களை காண வேண்டும் என்றவர்கள் அதுல எந்த ஜீவனை விரும்புகின்ற மாதிரி நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க, அதை வந்து கர்த்தர்ட்ட பேசுங்க. உங்களுக்காக ஒரு நித்திய ஜீவன் வைக்கப்பட்டிருக்கிறது. பின்னான காரியங்களை மறங்க. சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக இருந்துட்டு போட்டும், கர்த்தரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்க்கிற முகம் பிரகாசம் அடையாது. அவரை நோக்கி போவோம். அவரை நோக்கி போகும் பொழுதுதான் என்ன ஆகுதுன்னா, நம்ம அவரையே பார்த்து போகும்போது நம்ம சூழ்நிலை பெரிதாக பார்க்க மாட்டோம். அப்ப அவருடைய நோக்கி நம்ம போகும் பொழுது அவர் நம்முடைய வாயின் வார்த்தைகள் வந்து சரியான டைரக்ஷனை நம்மளை கொண்டு போக மாட்டோம். சரியான டைரக்ஷனை நம்ம போகும் பொழுது நாம் வந்து நல்ல நாட்கள் நிச்சயமாக காணுவோம். நீங்க இது வந்து நீங்க எப்படி சொல்றது வந்து, இதை நீங்க யாக்கோபுடைய புஸ்தகத்துல 3வது அதிகாரத்துல எந்த டைரக்ஷன்ல போகணும் நீங்க அப்படின்றது வந்து கிளியராக போட்டிருக்க பாருங்க. யாக்கோபு 3வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன், 3-4 வசனங்கள் நான் வாசிக்கிறேன் பாருங்க. பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய் கடிவாளம் போட்டு அவைகளை முழு சரீரத்திலும் திரும்பி நடத்துகிறோம். யார் கர்த்தர் நடத்துறாருன்னு போடலங்க, நம்மளை குறித்து சொல்றாரு. நம்ம நடத்துறோம்னு சொல்லி போட்டிருக்கு. ரெண்டு காரியங்கள் சொல்றாரு. 2 காரியங்கள் எடுத்துக்கிறோம். 4வது வசனம் பாருங்க. கப்பல்களையும் பாருங்கள், அவைகளை மகா பெரியவர்களாக இருந்தும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகள் நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ. யார் நடத்துகிறவர் அப்படின்னு சொல்லி போடல, தேவன் சொல்லல, நடத்துகிறவன் அப்படின்னு போட்டிருக்கு. அப்பனா யாருன்னா நம்ம நீங்கள் நானதான். நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகுதிய சுருக்கான நிலை திருப்பப்படும். புரிஞ்சுங்களா? இப்ப இந்த வசனம் நீங்க சங்கீதம் 34வது வசனத்துல இந்த இடத்துல போட்டிருப்பாரு. 34ல நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்டில் அபேட்சிக்கிற மனுஷன் யார் பாருங்க. அப்ப நன்மையை வந்து நீங்க காணும்படி நம்ம ஒரு பயணத்தை செய்கிறோம். நீடித்த நாட்களை நம்ம காணும்படி நம்முடைய பயணத்தை வந்து செய்கிறோம் பாருங்க. இந்த இடத்துலயும் பயணங்கள் 2 பயணங்கள் குறிப்பிடுது. பேதுருடைய வந்து இப்படியா சொல்லப்பட்டிருங்க. 1 பேர் போட்டிருக்கோம், நானும் பாசிக்க பாருங்க. 10வது வசனங்கள் 3வது அதிகாரம் 1 பேர் 3:10. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் இருக்கிறவன். நம்ம இங்கே ஒரு பயணத்தை குறிச்சே சொல்லிடுறது. ஜீவனை விரும்பி நல்ல நாட்கள் பயணமா அந்த நோக்கி நான் பயணம் போயிட்டு இருக்கோம் அப்படின்றாரு. அப்பதான் சொல்றாரு, நீங்க நாக்கை சரியாக பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதிரத்தையும் காத்து கொடுக்கிறாரு. அப்ப 3 விதமான காலங்கள்.
பார்க்கிறோம். முதலாவது ஒரு காலம், ஃபர்ஸ்ட் எந்த காலத்தை பார்த்தோம்னா சபை உபத்திரப்படுகிற காலம். இரண்டாவது ஒரு காலம் என்ன பார்த்தோம் அப்படின்னா தாவீது உபத்திரப்படுகிற பயந்து ஓடுகிற ஒரு காலம் பார்த்தோம். தாவீது உபத்திர காலத்தை பார்த்தோம். மூன்றாவது ஒரு காலம் இன்னைக்கு நீங்கள் நான் இருக்கிற ஒரு காலம். இந்த மூன்று காலத்துக்குமே ஒரே வசனம் சரியாக பொருந்தும் அப்படின்னா நம்முடைய நாவை வந்து சரியாக பயன்படுத்த வேண்டும். நம்முடைய நாவு சரியாக பயன்படுத்தும் பொழுது நம்முடைய ஜெபங்கள் சரியாக இருக்கும். நம்முடைய ஜெபங்கள் சரியாக இருக்கும் பொழுது நாம் நீதிமானாக இருக்கிறோம் பாருங்க. நாம் நீதிமானாய் நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்ம ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவனா இருக்கிறார். நம்மை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய ஜெபங்களுக்கு அவருடைய செவியில் எப்பொழுதுமே திறந்து இருக்கிறது. அப்ப தாவீதும் ஒரு பயணத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு. கர்த்தருடைய அபிஷேகம் எதற்காக தன் தலையில கோயிலப்பட்டிருக்கோ அந்த பயணத்தை நோக்கி போட்டிருக்காரு. சபையும் வந்து ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு நோக்கம் ஒரு பயணத்தை நோக்கியே போய் கொண்டிருக்கிறது. என்ன பயணம் கொண்டிருக்கணும்? சபை உலகமெல்லாம் பரவ வேண்டும். இயேசு உலகமெல்லாம் ஆண்டவர் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பயணத்துல சபையும் போயிட்டு இருக்கு. ஆனா ரெண்டுமே உபத்திரவத்தின் மத்தியிலே போய் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்கள் நானும் என்ன பண்றோம்? ஒரு பயணத்தை நோக்கி தான் போயிடும். ஏதோ நம்முடைய லைஃப் செட்டில்மெண்ட்டுக்காக, நம்முடைய பர்சனல் செட்டில்மெண்ட்டுக்காக, நம்ம குடும்பத்துடைய செட்டில்மெண்ட்டுக்காக போகல. நாம் ஒரு சபையோடு சேர்ந்து சபை மூலியமாகவே நாமளும் என்ன பண்றோம்? இன்னைக்கு இருக்கிற நீங்களும் நானும் ஒரு சபை ஒரு பயணத்திலேயே போயிட்டு இருக்கோம் பாருங்க. அந்த பயணம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்றதுன்னா தேவனுடைய ராஜ்யம் இன்னும் அதிகமா விருத்தி அடையணும். தேவனுடைய ராஜ்யம் நம்ம மூலியமா கட்டப்படணும். நம்முடைய வாழ்க்கையிலும் தெரியும் தேவ சமாதானம் உண்டாகட்டும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஜீவனம் உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையில வந்து எப்படி இருக்கணும்னா தேவ ஒரு ரகமான கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புறாரோ அந்த வாழ்க்கைக்கு நேராக போயிட்டு இருக்கோம் பாருங்க. அப்போ 3 இடத்துலயுமே பிரச்சனை இருக்குது. தாவீது காலத்திலயும் பிரச்சனை இருக்கிறது, பேதுரு சபைக்கு எழுதின காலத்தில் சபையுடைய காலத்திலையும் பிரச்சனை இருக்கிறது. இன்னைக்கு நீங்கள் நானும் வாழற காலத்திலேயே பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனை மத்தியில ஒரு ஹிண்ட் தான் வந்து அவர் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, நீங்க நாக்கை வந்து சரியா பயன்படுத்துங்க. உங்களுக்கு ஜீவன் வேணும்னா, நல்ல வாழ்க்கை வேணும்னா, நல்ல எதிர்காலம் வேணும்னா என்ன பண்றாருன்னா நீங்க உங்க நாக்கை சரியா பயன்படுத்துங்க. அதைத்தான் இந்த இடத்துல வந்து சொல்றாரு. ஒரு 2 காரியங்களை வந்து யாக்கோபு குறிப்பை பாருங்க. முதலாவது குதிரை. அதை பாருங்க, குதிரையை ஓட்டுறவர் யாருன்னா நீங்கள் தான் ஓட்டுறோம். எங்க ஓட்டுறோம்? உங்க டைரக்ஷன். நீங்க எந்த டைரக்ஷன் போகணும் அப்படின்னா அதுக்கு நேரம் நீங்க என்ன பண்ணணும்? குதிரையுடைய அந்த அந்த நாக்கு வந்து கடிவாளத்துக்கு அடையாளமா இருக்குது. கடிவாளத்துல வந்து குதிரையை போட்டு கடிவாளத்தை வந்து ரைட்டு திரும்பும், லெஃப்ட் திரும்பினா லெஃப்ட் திரும்பும் பாருங்க. அதே மாதிரி நம்ம நாக்கு வந்து கடிவாளம் போடப்பட்ட ஒரு நாக்கா இருக்கிறது பாருங்க. ஒரு நாக்கு வந்து நம்முடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். நாக்குடைய கண்ட்ரோல்ல நம்ம இருக்கக்கூடாது. மாம்சத்தின் கண்ட்ரோல் நம்ம இருக்கக்கூடாது பாருங்க. மாம்சம் வந்து ஆவியின் கண்ட்ரோல்ல இருக்கணும். இந்த நாக்கு வந்து நம்முடைய கண்ட்ரோல் பண்ண இருக்கணும். நம்ம பேசுகிற ஒவ்வொரு வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும். நல்ல காரியங்களை பேச வேண்டும். விசுவாச காரியங்களை பேச வேண்டும். கிருபையின் காரியங்களை வந்து பேச வேண்டும். பரிசுத்த காரியங்களை பேச வேண்டும். சபை காரியங்களை, அன்பு, ஐக்கியம் பேச வேண்டும். தோல்வியோ மரணத்தையோ பிரச்சனையிலோ வியாதியோ குறித்து பேசவே கூடாது பாருங்க. அப்ப நம்ம எதை பேசுறோமோ அதுக்கு நேரம் நம்மளுடைய குதிரை எப்படி திரும்பி போற மாதிரி நம்ம வாழ்க்கை வந்து திரும்புகிறது. அதே மாதிரிதான் பாருங்க கப்பல்களை பார்த்தீங்கன்னா கப்பல் வந்து சின்ன கப்பல் இருக்கும், பெரிய சைஸ் கப்பல் தான் இருக்கு பாருங்க. ஆனா அதோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்டேரிங் தான் கொடுத்துருப்பாங்க. பெரிய கப்பலுக்காக வந்து ஒரு 10 பேர் சுத்துற மாதிரிலாம் ஸ்டேரிங் கொடுக்க மாட்டாங்க, சின்னது. அதே மாதிரிதான் நம்ம உயிரம் எவ்வளவு பெரிய உயரமா இருந்தாலும் நாக்குங்கிறது வந்து ஒரு சின்ன அவயம் தான். அந்த சின்ன அவயம் தான். அதை சரியாய் பயன்படுத்தும் பொழுது இந்த கப்பலை போய் நம்ம எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த டெஸ்டினேஷன் நேரம் என்ன பண்றது? கொண்டு போய் வந்து சேரும் பார்த்துருவோம். ஏன்னா ஒரு ஒரு இந்த ஒரு கப்பல் மாலுமி இருக்கும் பொழுது அந்த கப்பல் மாலை முக்கியமான தேவையை வந்து ஒரு அந்த காம்பஸ் அந்த வரைபடம், அப்புறம் வந்து பாருங்க சுக்கான், அது ரொம்ப ரொம்ப முக்கியமாகும். இந்த வரைபடம் வந்து இந்த வேதத்துக்கு அடையாளமா இருக்குது பாருங்க. காம்பஸ் வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்ம எந்த பக்கம் போகணும் வழி நடத்துதா இருக்கிறாரு. நம்ம என்ன பண்றோம்னா இது ரெண்டுக்கும் செவி கொடுத்து இந்த வரைபடத்துக்கும் காம்பஸையும் நோக்கி பார்த்து ரெண்டத்தையும் பார்த்து சரியான டைரக்ஷன்ல அந்த சுக்கானை திருப்பும் பொழுது, சுக்கான் வந்து நாக்கு அடையாளமா இருக்கு பாருங்க. நம்ம சரியா திருப்பும் பொழுது நாம் எங்கே கொண்டு போய் சேர வேண்டுமோ அந்த இடத்துல கர்த்தர் நம்மளை கொண்டு போய் என்ன பண்றாரு? சேர்க்கிறாரு. அதை முடிவு பண்றது யாருன்னா கர்த்தர் டெஸ்டினேஷன் சொல்லிட்டாரு. அந்த டெஸ்டினேஷன் நேரா போறது நம்ம தான். அப்ப இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படியே இருக்கிறதா நம்ம கொஞ்சம் நிதானித்து பார்க்கணும். நம்ம பேசுகிற வாயின் வார்த்தையை கொஞ்சம் நிதானிங்க. இங்க பேதுரு வந்து சொல்றாரு, சொல்றாரு பாருங்க. பேதுரு வந்து இப்படியா சொல்றாரு, அவசரம் பண்ணும் 12வது வசனத்துல கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர் வேண்டுதலுக்கு கவனமா இருக்கிறது. பாருங்க, கர்த்தர் வந்து நீதிமானை பார்த்துட்டே இருக்காரு. அவர் என்ன பேசுறாரு, என்ன ஜெபிக்கிறாரு, அந்த ஜெபத்தை கேட்க அவர் ஆவலா இருக்கிறாரு. அப்படின்ற போது அப்பேற்பட்ட வானமும் பூமியும் படைத்த தேவன் முன்பாக நம்ம ஜெபங்களை ஏற்கும் பொழுது நம்முடைய ஜெபங்கள் தேவனுடைய வசனத்தோடு ஒத்து இருக்கிறதா இருக்க வேண்டும். நம்ம நல்ல நாட்களை காண முடியும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜீவனுக்கு எதுவான வார்த்தைகள் நாம் பேச வேண்டும். தோல்விக்கு எதுவான, மரணத்துக்கு எதுவான, வியாதிக்கு எதுவான அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை நெகட்டிவான வேர்ட்ஸ்லாம் சமூகத்துல வந்து பேசவே கூடாது.
அதுக்காக தான் என்ன பண்றாரு, அந்த நாக்கை நம்மகிட்ட வச்சிருக்காரு. கண்ட்ரோல் வந்து நம்மள்ட்ட தான் இருக்கு. அதை புரிஞ்சுக்கங்க. கார் ஓட்டும் பொழுது ஸ்டீரிங் வந்து நம்மள்ட்ட தான் இருக்கு. எந்த பக்கம் லெஃப்ட் திரும்பினா லெஃப்ட், ரைட்டு திரும்ப ரைட்டு. நல்ல புத்திசாலியான டிரைவர் மாதிரி நடக்கணும் பாருங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கை படையை ஓட்டிக் கொண்டிருக்கிறோம். அப்ப நம்ம நாக்கை சரியா பயன்படுத்த வேண்டும் பாருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கலாம். பேதுரு பாருங்க, உபத்திரவ காலத்துல வந்து சபைக்கு எழுதுறாரு, நாக்கை சரியா பயன்படுத்துங்க. நல்ல நாட்கள் வந்து சபைக்கு இருக்கிறது. சபை மூலியமாய் உலகம் முழுக்கும் வந்து சுவிசேஷம் கொண்டு செல்லப்படுகிறது. அதனால வந்து தாவீது நினைத்து கொடுக்கின்றார். தாவீது உபத்திரவ காலத்துல இருக்கும் பொழுது அவர் பாடுற சங்கீதத்துல வந்து அருமையா பேர் சொல்லப்பட்டிருக்கிறார் பாருங்க. நான் எப்பொழுதும் அவரை நோக்கி பார்த்துட்டு என்னுடைய முகம் வந்து நெக்கப்படலாம். எக்காலத்துல நான் கத்தரை நோக்கி நான் வந்து பண்ணுவேன், பார்ப்பேன். அவர் துதி எப்பொழுதுமே என் வாயில இருக்குன்றாரு. கத்தர் வந்து அந்த 34 வசனங்களை நீங்க படிச்சு பார்த்துட்டீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு வசனமா தான் இருக்கும் பாருங்க. 7வது வசனம் பாருங்க, கர்த்தருடைய தூதன். 6வது வசனம் படிக்கிறேன் பாருங்க. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அதை அவருடைய இடுக்கல்கள் எல்லாவற்றையும் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களின் சூழ பாளையமாக்கி விடுகிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்பேற்பட்ட சூழ்நிலை எழுதுறாரு. சவுலுக்கு பயந்து விட்டுட்டு ஓடும் பொழுது எவ்வளவு அவருடைய ஒரு விசுவாசத்தை பாருங்க. அவர் இதெல்லாம் நமக்கு முன்மாதிரியா எழுதப்பட்டிருக்கு. அதனாலதான் இன்னைக்கு ஜெபங்களை குறித்து நாம் பேசும் பொழுது, இவையெல்லாம் எடுத்து பேசும் பொழுது, இப்படிப்பட்ட சூழ்நிலையும் சபை ஸ்ட்ராங்கா நினைச்சு, தாவீதை பார்த்து சபை ஸ்ட்ராங்கா நிற்கிறது. சபையை பார்த்து இன்னைக்கு நீங்க நானும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக வசனங்களை நான் வந்து உங்களுக்கு வந்து போயிட்டு கொண்டு இருக்கிறேன் பாருங்க. அதனால அருமையான சகோதர சகோதரிகளை, சூழ்நிலை நமக்கு எவ்வளவு விரோதமா இருக்கட்டும், நம்மளை அமுத்துறதா இருக்கட்டும், நம்மளை தள்ளி விடுறதா இருக்கட்டும், எப்பேற்பட்ட சூழ்நிலையில வந்துட்டு போட்டும், சபை எப்படி தாவீது எப்படி நின்று பிடித்தாரோ, சபை எப்படி நின்று பிடித்தாங்க, நீங்கள் நானும் இப்பேற்பட்ட சூழ்நிலை மத்தியில நின்று பிடிக்கணும். நாம வந்து பாருங்க, கரெக்டா தேவனுடைய ராஜ்யம் நம்ம மூலியமாய் கட்டப்படணும் பாருங்க. அதற்காக நம்முடைய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்புக்கு நேரம் நம்ம போவோம். சூழ்நிலைகள் நமக்கு எவ்வளவு விரோதமா இருந்தாலும் அதை பத்தி பார்க்காதீங்க. தாவீதை போல கர்த்தரிடம் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். எந்த சூழ்நிலையும் எக்காலம்னா என்ன அர்த்தம்? நல்ல சூழ்நிலை, கெட்ட சூழ்நிலை, எந்த சூழ்நிலை வந்துட்டு போட்டோம், பிசாசு எதை வேணா வந்துட்டு போட்டோம், நான் எப்பொழுதும் கர்த்தரையை முன்னாடி வச்சிருக்கிறேன். கர்த்தரையே நோக்கி பார்ப்பேன். அவரே எப்பொழுதும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் வந்து பாருங்க, சிங்க குட்டிகள் தாட்சி இருந்து பட்டினியா இருக்கான, எனக்கு வந்து எந்த நன்மையும் குறையப்படாதுன்றாரு. இப்ப சூழ்நிலைகள் மத்தியில் ஜெபத்தை கர்த்தர் வந்து நம்ம வாழ்க்கையில கொடுப்பார். சூழ்நிலை எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு விரோதமா இருந்தாலும் கர்த்தர் கொடுக்கிற ஜெயம் அதை காட்டிலும் மகா பெரியது. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, பேதுருவின் காலத்துல சபை ஊத்தப்பட்ட காலத்தை வாசிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல் தாவீது ஊத்தப்படுற காலத்துல ஆண்டவரை வாசிக்கிறோம் ஆண்டவரே. அவரெல்லாம் எங்களுக்கு முன்மாதிரியா இருக்கிறார்கள் ஆண்டவரே. கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் வாயில் இருக்கும் என்று எழுதிக்கு எப்படி ஆண்டவர். நாங்கள் எந்த சூழ்நிலை வழியாக கடந்து போனாலும் ஆண்டவரே, நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுடைய எல்லா தீங்குக்கும் விலக்கி எங்களை மீட்டுக் கொடுக்கிற தேவன் நாங்கள் அறிக்கை அடிக்கிறோம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி இருந்து பட்டினியா இருந்தாலும் எங்களை நீ போஷிக்கிற தேவன், எங்களை நீ வழி நடத்துகிற தேவன், எங்களுக்கு ஜீவனுக்கு ஏதோ வழி நடத்துகிற தேவன் ஆண்டவரே. நாங்கள் சரியாக முறையில் இந்த நாக்கை பயன்படுத்த உதவி செய்வீராக. எங்களுடைய ஜெபங்கள், எங்களுடைய ஸ்துதிகள், ஸ்தோத்திரங்கள் எல்லாம் உங்க சமூகத்தில் பிரதியா இருக்கட்டும். எங்கள் மூலியமா தேவனுடைய சபை கட்டப்படுகிறபடி நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.